இருந்து ஊடுருவிய 7 பேர் கொண்ட கும்பல். கண்டெய்னருக்குள் பதுக்கி வைத்திருந்தது என்ன? குழுக்களாக பிரிந்து கேரள மாநிலம் வந்திருப்பதாக சேலம் சரக டிஐஜி உமா தெரிவித்த அதிர்ச்சி தகவல்கள். தொடர்ந்து அந்த கண்டெய்னர் லாரிக்குள் சோதனை செய்த போது அதற்குள் பணக்கட்டுகளும் கிரீட்டா காரும் இருந்திருக்கிறது. சரக்குகளை கையாளும் கண்டெய்னர் லாரி மூலமாக கேரள மாநிலம் திருச்சூருக்கு வந்து அந்த ஹரியானா கொள்ளை கும்பல் 3 குழுக்களாக பிரிந்தனர். அதில் ஒரு குழு கிரேட்டா காரில் வந்திருக்கிறது. 3 குழுக்களும் திருச்சூரில் வைத்து சந்தித்துக் கொண்டனர். பிறகு ஒன்றாக அல்லது சிறு சிறு குழுக்களாக கிரேட்டா காரில் சென்று கூகுள் மேப் உதவியுடன் குறிப்பிட்டு SBI ATMகளை மட்டுமே கண்காணித்து நோட்டமிட்டு 3 இடங்களில் கைவரிசை காட்டியிருக்கிறார்கள். கொள்ளையை முடித்துக் கொண்டு காரிலேயே அவர்கள் வெளியேறும் காட்சி முன்னதாக வெளியிடப்பட்டிருந்தது. அதற்குள் சரக்குகளை இறக்கிவிட்டு காலியாக ஹரியானா திரும்புகிறது அந்த கண்டெய்னர். குறிப்பிட்ட தொலைவுக்கு பிறகு CCTV கேமராக்கள் இல்லாத பகுதியில் கண்டெய்னருக்குள் காருடன் ஏறிவிடுகிறது அந்த கும்பல். அதன் பிறகுதான் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் காவல்துறையினருக்கு கேரள மாநில போலீசாரிடமிருந்து தகவல் வருகிறது. அலர்ட்டாக இருந்த காவல்துறையினர் குறிப்பிட்ட அந்த சந்தேகத்திற்கிடமான கண்டெய்னர் லாரியை நிறுத்த கூறிய போது நிறுத்தாமல் செல்கிறது. அதன் பிறகு தப்பி ஓடிய அந்த கும்பலை தடுத்து நிறுத்தி சுட்டு பிடித்த கதை நமது பல பதிவுகளிலும் கூறப்பட்டிருக்கிறது. முன்னதாக அவர்களிடம் நடத்திய விசாரணையில் கேஸ் கட்டிங் மூலம்தான் பணம் சேதாரமாகாமல் ATM எந்திரத்தை வெட்டி எடுத்து ரொக்கத்தை அவர்கள் எடுக்கும் கும்பல் என்றும் 3 இடங்களிலும் அப்படித்தான் அவர்கள் கைவரிசை காட்டியிருப்பதாகவும் DIG தகவலை வெளியிட்டார். வடமாநில கொள்ளை கும்பலை தமிழக காவல்துறையினர் தீரத்துடன் செயல்பட்டு பிடித்ததாக கேரள மாநில போலீசாரே பாராட்டு தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. போலாத